I'm too strong. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்த இடம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஏர் ஷோ பார்க்க வந்திருக்கிறோம் கேம்பிரிட்ஜ் என்ற இடத்துல. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், 2ஆம் உலகப் போரின் இறுதி கட்டத்தில் நோமேண்டி என்ற இடத்துல வந்து ஒரு பிக் தரையிறக்கம் லேண்டிங் நடந்தது. அதன் ஞாபகார்த்தமாக தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜூன் பிகினிங்கில் வந்து இங்கே ஏர் ஷோ நடக்குது. இது 80வது வருஷம். இந்த வருஷம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி நாங்கள் கார் பார்க்கிங் கிட்ட இல்லாதல தூர காரை பார்க் பண்ணிவிட்டு கோச்சில் தான் நாங்கள் போக போகிறோம். வாங்க, உங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாங்கள் அடிச்சு பிடிச்சி வந்து பஸ்ஸில் ஏறி வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸில் வந்து போயிடுவோம்னு நினைக்கிறேன். அந்தரத்தில் நிற்கும் விமானம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கவச வாகனம். இப்போ பேக் எல்லாம் செக் பண்ணி உள்ள விட போகிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில் டிஸ்பிளே இருக்குது, சூப்பராக இருக்கும், வேறு லெவல். மறந்துடாம பார்த்துருக்கோம். நாங்கள் இப்போ ஏர் ஷோ நடக்கிற ஏர்ஃபீல்டுக்கு வந்துட்டோம். தொடங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. டைம் 12:30 தான் துவங்கும். அது வரைக்கும் நாங்கள் இந்த ஃப்ளைட் எல்லாம் வந்து மாடலாக நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் போய் பார்ப்போம். ஒரிஜினல் பிளேட் டிஸ்பிளேக்கு விட்டுருக்குறாங்க. நாங்கள் போய் அதை பார்ப்போம். அது வரைக்கும் இந்த ஃப்ளைட்டின பேர் வந்து டக்ளஸ் DC-6B. இதே மாதிரி தான் இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் சின்ன இதோட. சிங்கிள் இன்ஜின் பிளேன். பார்க்க பொம்மை பிளைன்கள் மாதிரி இருக்கு. ஆனால் இது வந்து செகண்ட் வேர்ல்ட் வார்ல அடிபட்ட பிளைன் தான் இது எல்லாமே. இப்போ பறக்கிற 2 ஃப்ளைட்டும் வந்து செகண்ட் வேர்ல்ட் வார்ல பாவிச்ச பிளைன் இதெல்லாம். இப்போ சவுத் பிரான்ஸுக்கு போதானே நோமேடிக்கு போயிடும். இதுல எல்லாம் வந்து செகண்ட் வேர்ல்ட் வார்ல பாவிச்ச யூஸ் பண்ண டென்ட்டுகள், மற்றது ஆயுதங்கள், மற்ற பொருட்கள் எல்லாம் இதில் டிஸ்பிளே வச்சிருக்கிறோம். என்ன பேர் வந்து கண்ணுக்கு? ப்ரௌனி LMG. இந்த கண்ணுக்கு பேர் சொல்றது என்ன பேர்? அதுக்கு சொல்றது பேர் என்ன? அதுக்கு ரசிகா பேர் என்ன? இருக்கு அது 47, இது 48. இந்த ஃப்ளைட்டுக்கு ரோல் ராய்ஸ் காரண்ட இன்ஜின் போட்டிருக்காப்பா. ரோல் ராய்ஸ் மேக் பண்ணாங்க. ரோல் ராய்ஸ் அங்கே நிறைய நிற்குது பாருங்க ஃப்ளைட். இது வந்து 30 கலிபர். நிறைய பில்ட் வச்சுக்கிறாங்கப்பா. வேஸ்டா? அநியாயமா? குப்புறப்படுத்துக்கொண்டு சொல்றதுக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கிட் இருக்கு. கிரனைட் இது ரியலா? இதெல்லாம் இதெல்லாம் வந்து லேண்ட் மைன்ஸ் கிரனைட். லேண்ட் மைன்ஸ் எது? அது 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 இந்த கன் எல்லாம் வந்து மரண மீச்சல பலூன் உடைக்கிற கன் மாதிரி இல்ல. அவர்கிட்ட கேட்டா அடிக்க வருவா. என்னது பெருசு டிஃப்ரெண்டா இருக்குது. அதன் புல்லட் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. அந்த I think Caliber 15 தான் over there. 50 Caliber. ஸ்ரீலங்கால எல்லாருக்குமே தெரியும் இத பத்தி. இந்த மகிமையை பத்தி. சுடுகுடி. அது புல்லட் சுடுகுது.
Oh, I'm too strong. You can do it as well. Little bit. Little bit. இந்தியன் ஆர்மியில மெயினான ஆளுகள். Yeah. எனக்கு எப்படி ஹோல்ட் பண்ணிட்டு தெரியாதுப்பா. Yeah. எல்லா வெப்பன்ஸும் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டீங்களா? You mean தூக்கி பார்த்தனா? தூக்கி பார்த்தனா எவ்வளவு வெயிட் வருதுன்னு. இது வந்து 9/11 வந்து இங்க ட்வின் டவர் தானே, ட்வின் டவர் ஹிட்டானில் வந்த ஒரு பீஸ் தான் இது வச்சிருக்கீங்க ஞாபகார்த்தமா. இது பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக கண்ணன் கருப்பான்னு இருக்குது பாருங்க, இதுக்கு பேர் வந்து பிளாக் பேர்டா. இது வரைக்கும் பறந்த வார் பிளேன்களில் உயரமாகவும் வேகமாகவும் போகக்கூடியது ஸ்பை பிளேன். இதன் வந்து ஆக உயரமாக போகுமாம், ஆக வேகமாக போகுமாம். இதன் ரெக்கார்ட இன்னும் வேற ஒரு பிரேக் பண்ண இல்லையா. இது கிட்டத்தட்ட 85,000 ஃபீட் உயரம் போகுமா. கீழே ரெண்டு இருக்கு, அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு. வேற லெவல். இப்ப பாராசூட்ல இருந்து பாய போறாங்களாம், ஃபிளைட்ல இருந்து. அது பெரிய ஒரு 2,000 ஸ்கொயர் ஃபீட் சைஸ் உள்ள பெரிய ஃபிளாக் எடுத்து கொண்டு பாய போயிடுமா. பாப்போம் தெரியுதா அது. அந்த தெரியுதா? இப்ப 2 பேர் ஆக்சுவலி, 2 பேர். Three. Yeah, one more. Yeah, over there. Yeah. Oh, மூணு. Yeah. அவளை பின்னால பாய்ப்பாங்க. 3-4. Oh, this one right there. Ooh. Yeah, 4. இப்ப 4 பேர் 5 பேர். Oh my god. Ooh. Wow. எத்தனை பேர் மொத்தம்? 9. Yeah, 9. உங்களோட வாஞ்ச 4 பேர். இங்க உங்களோட வாஞ்ச 4 பேர். இங்க 2 5 பேர். இங்க அப்படியே. Wow. கோப்ரல் ஸ்பீடி லேண்டி வந்துட்டார். ஆடிக்கிறாங்க. கரெக்டா எல்லாரும் ஒரே இடத்துல எல்லாரும் பண்றாங்க. அப்ப அங்க அந்த பக்கம் நின்றா தெரிஞ்சிருக்கும் பக்கிட்ட. அங்க அதுக்கு பக்கத்துல ஃளைட் போகுது, அவருக்கு பக்கத்துல தெரியுது. இங்க ஃபிளாக், இங்க மேல ஃபிளாக் பாருங்க. ஃபிளாக் 2000 square foot flag ఉంది. So they can climb down each other's lines and they can put what we call crew formations into displays such as this. There you go. They've done it now. They're transitioning. So they're making their companies fight against each other now. Oh. ஜாயின் ஆகலாம். 2 பேர். 3யா? 3 people join பண்ணி கிளம்பி வாய் வாங்க. Already that's cool. Coming in nice and quickly, giving a good job for the cameraman to keep up behind it.
So, yeah, any good photos? அந்த ரெண்டு பேரும் ஒண்டா வரீங்க என்ன உங்களுக்கு கேமரால வடிவா ஜூம் பண்ணி எடுங்க அதுல 3 பேர் வந்து ஒண்டா மேட்ச் பண்ணி வரீங்க அங்க ஒரு 3 பேர் ஒண்டா வராங்க வாவ் இப்ப 4வது ஆள் வரார் ஓ மை காட் ஆனா இன்னைக்கு இது வெதரும் நல்லா கை கொடுக்குதப்பா கிளியரா இருக்குது வாவ் இந்த ஃபிளாக் கொண்டு வரவர் கடைசியா வர போறாங்க ஃபிளாக் சோதே சூரி கொண்டு வராங்க கிட்ட வந்து ரேஞ்சுக்கு வந்தோனே பாஸ் ஆகுது I think they use the smoke to go faster. Smoke in the booster, Lucy. Yeah. ஓகே தானே Flag கூட வராது But then how was the guy with flag just staying there? 2000 square foot இருக்குனா ஃளைட் மேல போய் சின்னதா தெரியுதானே அப்படிதான் இதுவும் வா Oh. So once they're waiting for him to come down, then now on that 2,000 square foot flag, the rest of the team, they're going to be taking off their parachute equipment, taking off their helmets and goggles. Jojo. Watching the last one come down, make sure they're not in his way. It's a lot harder to move that canopy last minute. So you just need to show things, make sure they're not in the way of him. But see around, obviously they're not going இது வந்து பிரான்ஸோட ஃபைட்டர் பிளைன் இதுல பேர் வந்து ரஃபேல் இதான் இப்ப இந்தியா வாங்க போகுது என்ன இப்படி ஃபாஸ்டா போனா எப்படி நாங்க வீடியோ எடுக்கிறது ஓ மை காட் வாவ் அவ்வளோ ஃபாஸ்ட்
கொண்டு ஒரு ஃப்ளைட்டின் டிஸ்பிளே முடிஞ்சிருக்குது இப்போ அவன் இந்த சாகசத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்களா? அது ஃப்ரெஞ்சுக்காரர் தானே, நான் ஃப்ரெஞ்சு அது சத்தம் தாங்க முடியல. It has 2 seats. Of course, it's got a retractable undercarriage. இந்த பிளேன் தான் என்ன சாம சிங்கிள் இன்ஜின் தான். சிங்கிள் And to power it, the bespoke R version of de Havilland's Gypsy 6 engine, which had been developed in its original form for the Dragon Rapide. The first flight, the Comet, wasn't made until the 8th of September 1934. This one followed just over a month later, and then there was just in excess of a week until the race start. It was to be flown. கீழால போறாங்க. ஓ ஓகே ஓகே. வாவ், அது கீழே ஓடிக்கொண்டு போய்க்கு மேலே பறக்குமா மாதிரி இருந்துச்சு. என்ன கீழே போச்சோ? அது உருட்டி கொண்டு போனவங்க. But initially there was no escort fighter able to escort them all the way to their targets. For example, on the 14th of October 1973, a few of the 77 B-17s were lost either on or after a raid to a German Bulgarian American B-17 in Schweinfurt. But later there arrived the P-47 Thunderbolts as beacon of danger. இந்த இப்போ வர ஃப்ளைட் எல்லாம் அவைய வீட்டில் வந்து பில் பண்ண ஃப்ளைட்டுகளாம். அதை வந்து அவைய ஓடிக்கொண்டு வரையணும் பைலட்ஸ். இது வந்து அவைய ஹேண்ட்மேட் எல்லாம். For their final Delta downward bomb burst. ஃபைவர்க்ஸ் மாதிரியே இருக்குது. இவ்வளோ நேரம் ஸ்டாண்ட் பண்ண ஃப்ளைட் எல்லாம் வந்து இப்போ லேண்ட் பண்ணிட்டோம். சேஃபாக லேண்ட் பண்ணிட்டாங்க எல்லாரும். வெரி நைஸ், சூப்பர். ஃப்ளைட்டுக்கு மேலேருந்து போகிறாங்க பாருங்க. வாவ். ஓ சரி, 2 பேரும் லேடிஸ் தான் என்ன? தெரியல என்ன செய்ய போயிடும், தெரியல என்ன செய்ய போயிடும். 2 லேடிஸ். ஓ மை காட், அந்த 2 லேடி பைலட் வந்து ஃப்ளைட்டுக்கு மேலே இருந்து ட்ரிக்ஸ் செய்றாங்க. வாவ். ஃப்ளைட்டுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து போய் தான் நான் இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன். ஃப்ளைட்டுக்கு மேலே உட்காந்து போகிறாங்க 2 பேரும். வாவ். ஓ ஓ மை காட், இப்போ தெலுங்குல இருக்கிறாங்க. இது எவ்வளவு பிரேவா இருக்கணும். ஜூம் அடியணுங்க, கிட்ட வருது. மேலே நிற்கிறேன். ஒரே இடத்துல இத்தனை ஃப்ளைட் நீங்கள் பார்த்துருக்குறீங்களாப்பா? ஒரு ஃப்ளைட்டை பார்க்குறது எங்களுக்கு இவ்வளவு இதாக இருக்கும், எக்ஸைட்டிங்காக. இது ஒரே இடத்துல இத்தனை ஃப்ளைட்டை பார்க்குறது. வாவ். அதுவும் ஃப்ளைட்டுகள் இது பார்க்கும்போது எல்லாம் ஃபைவர்க்ஸ் மாதிரி இருக்குது. ஸ்பீட் ஃபயரா?
இதுதான் ஸ்பீட் ஃபயர். யூகே செகண்ட் வேர்ல்டு வாரில் பாய்ச்ச மெயினான பொம்பது தான். இப்போ போகிறது செகண்ட் வேர்ல்டு வாரில் வின் பண்ணுறது காரணமானது ஸ்பீட் ஃபயர். அந்த 2 லேடி பைலட்டும் அந்த ஃப்ளைட்டுக்கு மேலே இருக்கணும் மீண்டும். ஐயோ என்ன இருக்கிறாங்க ஜிம்னாஸ்டிக்ஸ் செய்கிறாங்க ஃப்ளைட்டுக்கு மேலே நின்று. அப்பா they do gymnastics. இப்படி இந்த ஃப்ளைட்டுக்கு மேலே வெளியில் நின்று இப்படி செய்கிற ஸ்டென்ட் செய்கிறாருக்குள்ள வின் போக்கர்ன்னு சொல்கிறதா? அதுதான் Well, about to see you record அப்பாடா in unique fashion by 2 RAF fighters that represent that switch from the biplane into the monoplane as far as Royal Air Force Fighter Command, which was founded in 1936, was concerned. We have the world's sole airworthy Hawker Fury 1, and we have the Supermarine Spitfire 1A, and in they run over the motorway from the left. இந்த வீடியோ இப்படி நின்று கொண்டு போகிறதால இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கிறேன். until bye.